மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. நண்பா ப்ளீஸ் எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். ஹலோ நண்பா ப்ளீஸ் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே தெரியும், நான் வந்து அரபு நாட்டில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இப்போ அரபு நாட்டோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வார்னால பல பேர் இங்கே வந்து வேலை இழந்திருக்காங்க, வேலையை விட்டு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வேலை இல்லாமல் இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சூழலில் தான் நானும் இருக்கிறேன். கடந்த 2 மாதமாச்சு எனக்கு வேலை போய். முடிஞ்சுன்னா உங்களால் இந்த QR கோட் யூஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு செய்யுங்க. ஹலோ நண்பா ப்ளீஸ் மக்களே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த என்டிகே குரூப்பை பற்றி நம்ம பேசி. ஆக்சுவலி அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அவங்களோட ஒரு சில இப்போ ரீசெண்டாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலைகள்லாம் இருக்குது பாருங்களேன், அதுக்காக நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியை நீ எதிர்க்கிறது வேறு, நீ அந்த கட்சியை வந்து எதிர்த்து விமர்சனம் பண்ணுறது வேறு. ஆனால் அந்த கட்சியை நீ ஓட்டு போடாத, அவருக்கு ஓட்டு போடாதேன்னு சொல்கிற ஒரு விஷயம் பாருங்கள், இது வந்து ஜனநாயகத்துக்கு முரணானது, ஜனநாயகத்துக்கே செட் ஆகாத ஒன்று. ஏன்னா நீ யாருக்கு ஓட்டு போடணும் ஓட்டு போடக்கூடாதுன்னு அவங்கவுங்க சொந்தமாக டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த ஓட்டு அப்படின்றது. ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா, உன்னுடைய கட்சியை பற்றி பிரச்சாரம் பண்ணாமல் நீ எனக்கு ஓட்டு போடலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அவனுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்கிறதுக்கு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஜனநாயகத்துக்கு அநீதி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இப்பவே என்ன பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு, எல்லா இடத்துலையும் அவர் தான் குரல் கொடுக்குறாரு. இப்போ மக்கள் வந்துட்டு ஒரு பிரச்சனைனா சீமானை கூப்பிட்டா வந்தால் சரியாயிடும். ஒரு கிராமத்துல கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சீமான் வந்தாருன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல படிச்சவங்களே வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்றதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விஜய்க்கு வந்துட்டு ஓட்டு போடக்கூடாது. இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, சீமான் வந்தால் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுது, வில்லேஜ் எல்லாம் பாருங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது அப்படின்ற சொல்கிறாங்க. என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்காங்கன்றதையும் சேர்த்து சொல்லணும்ல. இந்த 15 வருஷத்தில் சீமான் அவர்கள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டார்? இப்போ வந்து அவர் சொல்கிறார்ல, கனிம வள கொள்ளை நிறுத்திட்டாரா? மண் அள்ளுறாங்க, அதை மலை உடைக்கிறாங்க, நிறுத்திட்டாரா? மண் அள்ளுறாங்க, நிறுத்திட்டாரா? இல்லை விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணிட்டாரா? ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணிட்டாரா? மருத்துவர்களுக்கு பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணிட்டாரா? செவிலியர்களுக்கு பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணிட்டாரா? துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது, சால்வ் பண்ணிட்டாரா? என்ன சால்வ் பண்ணியிருக்காரு, என்ன தீர்வு கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்லணும்ல. நீங்கள் வந்து அவர் வந்தால் பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா, அஃப்கோர்ஸ் அவர் ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர், அந்த இடத்துல அவர் வந்து நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுற இடத்துல அவர் வந்தார்னா அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை மேலும் கூட்டம் வராமல் இருக்கிறதுக்கு தற்காலிகமாக என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் விலக்கி விட்டுட்டு சீமானை மட்டும் அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பிரச்சனை முடியுது. எப்படி முடியுது? கம்ப்ளீட்டாக ஆகாமல் மொட்டையாக முடிஞ்சு போகுது. அதுக்கு ஒரு தீர்வே இல்லாமல் அந்த பிரச்சனை அந்த இடத்துல முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு போராட்டம் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே பிரச்சனையை முடிக்கிறதுனா அதுக்கு சொல்யூஷன் வரணுமா, அந்த சொல்யூஷனை கொடுக்கணும். அதை செய்கிறவன் தான் தலைவன். அதை உங்கள் அண்ணன் செய்யலையே, அதை செய்யாமல் இங்கே வந்துட்டு நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாது. ஏன் ஓட்டு போடக்கூடாது? உங்களுக்கு என்ன அப்படி பிரச்சனை? நீங்கள் உங்களுக்கு ஓட்டு கேளுங்க, நீங்கள் இதை பண்ண போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு உங்கள் அண்ணன் வந்து பேசி ஓட்டு உங்களுக்கு கேட்கட்டும். ஆனால் நீங்கள் அடுத்தவனுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லும் போதே அவன் புத்தி எப்படி தெரியுமா இருக்குது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், அவன் செத்துடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எவ்வளோ கேவலமான எச்ச வேலை தெரியுமா? இதைத்தான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான்ல 15 வருஷமா. இது ஒரு தமிழ்நாடு தனி நாடு கிடையாது. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பல மாநிலங்கள தமிழ்நாடும் ஒண்ணு. நீங்க இன்னொன்னு சொல்றீங்க, வரி பாக்கி வந்து பாத்தீங்கன்னா, வரி கட்டுறது தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய வரியில 75% மாநில அரசு வச்சுக்கும், 25% மட்டும் தான் மத்திய அரசு கட்டுவோம் அப்படின்றீங்க. இதை டிசைட் பண்ற உரிமையே உங்களுக்கு கிடையாது, அதாவது மாநில அரசுக்கு. அததான் சொல்றோம். ஒன்னே ஒண்ணுதான். நீங்க ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நான் உங்கள்ட்ட கேக்குறேன், ஒருவேளை நாங்க சொல்ற மாதிரி இப்படி பண்ணுனா என்ன நடக்கும்? எப்படி பண்ண முடியும் கேள்வி. இது எப்படி பண்ண முடியும்? ஒரே ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுல ஆட்சியை நீடிக்க அதெல்லாம் கலைச்சு விட்டுருவாங்கல்ல. ஆட்சியை கலைச்சிருவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எங்க பக்கம் நிப்பாங்க? அடுத்த எலெக்ஷன் வச்சாலும் நாம் தமிழர் தான் வெல்லும். மக்களே, இந்த அளவுக்கு தற்குறியா இருக்கக்கூடிய மக்கள் கூட நம்மளும் வாழணும்னு நினைக்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க நம்மளை தற்கொலைன்னு சொல்றாங்க. அந்த பத்திரிகையாளர் வந்து கரெக்டான கேள்வி தான் கேட்குறாரு. நீங்கள் வந்து இப்படி ஆப்போசிட்டாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்றப்பல இவன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? ரொம்ப அறிவு மூளை வலியுதுரா உங்களுக்கு.
ஆட்சி கலைஞ்சா நாங்கள் வந்து திருப்பி என்ன பண்ணுவோம், திருப்பி எலெக்ஷன் வரும்போது நிற்போம், அப்போ மக்கள் எங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க அப்படின்னு முட்டாப்ப மாதிரி பேசுகிறான். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களா, கவர்னர் ஆட்சி வந்துருச்சுன்னா அதற்கப்புறமா அந்த சட்டசபையில் வாக்கெடுப்பு எடுத்து தாண்டா திருப்பி எலெக்ஷனே வைப்பாங்க. அந்த வாக்கெடுப்பில் இப்போ கவர்னர் ரூல் இருக்கிறதே பரவாயில்லன்ற மாதிரி மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி இன்னொரு 6 மாதத்துக்கு கவர்னர் ரூல் போடலாம். அப்படியே நீ சொல்கிற மாதிரி திருப்பி எலெக்ஷன் வச்சு திருப்பி நீ இது சட்டத்துக்கு மீறி செஞ்சினா திருப்பி கவர்னர் ரூல் தாண்டா வரப்போகுது. அப்போ நீங்கள் எப்படா சிஎம்மாக ஆள போகிறீங்க? அப்போ இவங்களுக்கு சிஎம் ஆகிற கனவும் கிடையாது, அப்படியே சிஎம் ஆனாலும் சிஎம் நிற்கிற கனவும் கிடையாது. ஐயோ, இப்படிப்பட்ட முட்டாப்பாயா கூட்டமாக இருக்கீங்களாடா, கொஞ்சம் கூட பேசிக் புரிதல் இல்லாமல். டேய், முதல்ல லா பற்றி தெரிஞ்சுக்குங்கடா, அதுக்கு தாண்டா உங்களை படிக்க சொல்கிறோம். உங்கள் அண்ணன் மாதிரி ஆடு மாடு மேயின்றான். உங்கள் அண்ணன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருன்னா உங்கள் அண்ணன் இப்படி பேச முடியுமா? உங்கள் அண்ணன் நல்லா புத்தகங்களை எடுத்து படித்து எல்லாத்தையும் அப்படியே மண்டைக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு வந்து ஒப்பிச்சிட்டு போயிடுறாப்புல. அந்த ஆள் மட்டும் படிக்கிறான், உங்களை படிக்க விடாமல் இப்படி தற்கொலையாக வச்சுருக்காங்கடா. படிடா பரமா, படிடா. நான் கேட்குறேன், மனசாட்சி உள்ள எவனாவது ஒருத்தன் தாவே காலம் எனக்கு பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்வி எனக்கு உனக்கு பதில் கிடையாது, சொல்லு. எண்ணத்திற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அவசரமாக இந்த சொத்துக்களை புறம் வித்துட்டு ஆஸ்திரேலியாவில் இடம் வாங்கினீங்க. நீங்க வாங்கினது பத்தாதுன்னு நீங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்துல திரிசா எதுக்கு இடம் வாங்கி சொல்லுங்க ஆஸ்திரேலியாவில். இந்த டிவிக்கு ஆதரவாளர், நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணுமா? ஏண்டா, நானே நிறையா வாட்டி உங்ககிட்ட கேட்டிருக்கேன் கேள்வி மாமா பையன், அதுக்கு நீ போறீங்க பதில் சொல்ல. இவர் நொற்ற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணுமா? சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ தான் போய் கிரைம் பண்ணிட்டு வந்தியா ஆஸ்திரேலியாவில் போய்? தளபதிக்கும் த்ரிஷா அவங்களுக்கு நீ தான் போய் இடம் வாங்கி கொடுத்துட்டு வந்தியா என்ன? ஏண்டா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ப்ராப்பர்ட்டி என்ன, அவருக்கு சொத்து என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வேட்புமனுவில் கொடுத்துருக்காரு. அதை மீறி அவர் எங்கேயாவது வச்சுருந்தா கண்டிப்பாக எங்கேயாவது நோண்டி எடுத்துருவீங்கன்னு தெரியும் அவருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து மறைப்பார்? இன்கேஸ் மறைக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா, ஒரு அரசியல் களத்தில் வந்து தான் கரெக்டாக இருக்கேன், தான் ஜென்யூனாக இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அவர்கிட்ட என்ன சொத்து ஏது சொத்துன்னு அப்படியே கரெக்டாக கொடுத்தவர் அவர் ஒருத்தர் தான்டா. உங்கள் அண்ணன் கூட ஃப்ராடு பண்ணியிருக்காண்டா. ஆஸ்திரேலியாவில் இடமே இல்லாததுக்கு, ப்ரூஃபே இல்லாததுக்கு நீ வாயில் வந்தது அடிச்சு விட்டு போகிறீல்ல. உங்கள் அண்ணன் 50 லட்ச ரூபாய்க்கு 25 ஏக்கர் நிலம் வாங்கினானே ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், அதுக்கு எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? எப்படி வந்துச்சு உங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ காசு? 50 லட்சம் எப்படி வந்துச்சு காசு? யார் கொடுத்தா? எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் அண்ணன் வேலை பார்க்குறானா? உங்கள் அண்ணன் படம் எடுக்கிறானா? உங்கள் அண்ணன் என்ன பண்ணுறான்? எப்படிடா காசு வந்துச்சு உங்கள் அண்ணனுக்கு? ஏன்னா மாமா பையா, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது வேலை பார்த்துருக்கானா? எனக்கு தெரியல. இல்லை நீ எதுவும் வேறு வேலை பார்த்து ஏன்னா மாமா பையன் சொல்கிறோம்ல, அந்த வேலையை பார்த்து சம்பாரித்து கொடுக்குதேன்னு உங்கள் அண்ணன்ட்ட முதல்ல அதுக்கு பதில் சொல்கிறா மாமா பையா. அப்புறமா நீ வந்து விஜயவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இடம் இருக்கிறது, அமெரிக்காவில் ஹோட்டல் இருக்கிறது, அண்டார்டிகாவில் பீச் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ லூஸ் ஒன்று என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்தில் வச்சு கொன்று நிம்மதியாக என்னை சாக விட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. பைத்தியக்காரா புண்ணா இருக்கு. இப்படியே பேச்சிருந்தா புற்றுக்கிட்டு வந்துட போகுது பைத்தியக்காரா. நோ சீமான், அதை தானே நாங்களும் சொல்கிறோம். போயிரு, இப்படி கத்தி செத்துறாத. 15 வருஷமாக கத்துறியே, ஏன் இன்ன வரைக்கும் உன்னை மக்கள் நம்பலை அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீ கத்துறதை கொஞ்சம் நிறுத்துவ. ஏன்னா நீ உண்மையாக இருக்க மாட்டேங்கிற. நீ வந்து ஒரே ஸ்டாண்டில் நிற்கணும். 15 வருஷத்தில் நீ நின்னி அந்த ஸ்டாண்டில், அதுதான் இங்கே பிரச்சனை. யார் எப்போ வந்தாலும் அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணுறது தான் உன்னோட வேலையாக இருக்குது. நீ என்ன கொள்கை அடிப்படையில் வந்தியோ அதை மட்டுமே நீ செஞ்சுட்டு போனேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உனக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருந்திருக்கும். இந்நேரம் உனக்கு மேலே வச்சுருந்த அந்த மதிப்பெல்லாம் அப்படியே இருந்திருக்கும் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நானே கூட தான் வச்சுருந்தேன். தம்பின்னு சொல்லிவிட்டு அந்த தம்பியை வாயில் நீ இப்போ என்னெல்லாம் பேசுகிற, உனக்கு புற்றுநோய் வரத்தான் செய்யும், வரும், கம்பல்சரி வரும். நீ இப்படியே கத்துறனாலாம் வராது. இப்படி எங்களோட பாவத்தை நீ, அதாவது நீ ஒருத்தன் சொல்கிற உன்னோட பாவத்தை நான் வாங்கிறோன்னு, உன்னோட ஒருத்தனுடைய சாபம் எங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் ஒட்டுமொத்த மக்களுடைய சாபம் உன்னை கண்டிப்பாக உனக்கு புற்றுநோய் வரும், தொண்டையில் வருண்டி. நீ பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியறதுக்கு நான் சொல்லலை, நீனே சொல்கிறவன் டாக்டர் சொன்னான்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொய் சொல்லாமல் இரு, உண்மையாக பேசு. மக்களுக்காக நீ அரசியல் களத்தில் வந்திருக்கீங்கன்னா மக்களுக்காக நில்லு. அதை விட்டுவிட்டு சும்மா இங்கிட்டு ஒன்று பேசிக்கிட்டு அங்கிட்டு ஒன்று பேசிக்கிட்டு காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு இடத்த வாங்கி உன் ப்ராப்பர்ட்டியை உன் பொண்டாட்டி பேரில் போட்டு ஏன் இந்த ஈனம் பொழப்பு? இது எல்லாத்துக்கும் மேலே நீ முக்கியமாக ஒன்று பண்ணணும். என்ன தெரியுமா? உன்னை மக்கள் நம்பணும்னா இந்த ஓட்ட வாயம் இருக்கான் பற்றிய மாமா பையன், அவனை முதல்ல வாயை முடிச்சு.
அவன் வாயை மூடிட்டு இருந்தாவே உனக்கு வளர்ச்சி இருக்கும். அவன் வாயை திறந்து வைக்கிற வரைக்கும் உனக்கு சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. கவலைப்படாது. நாங்கள் வந்துலாம் உங்களை கொன்னெல்லாம் தூக்கி போட மாட்டோம். உனக்கு முடியலன்னா நீயே மண்டையை போட்டு போயிருண்ணா, நோ ப்ராப்ளம். வேற எதுக்கு நான் அரசியலுக்கு வந்தேன்? எதுக்கு வந்தேன்னு சொல்லுங்க. எதுக்கு வந்தேன்? அதையே வேண்டாம் நானும் கேட்கிறேன். 15 வருஷமா டேரா போட்டுக்கிட்டு குறுக்கவும் நெடுக்கவும் அலைஞ்சிட்டு இருக்கிறியடா. ஃபைனலாக இதைத்தான் நாங்களும் கேட்டோம். எதுக்குன்னு வந்த? எதுக்கு வந்த? அரசியல் களத்துக்கு எதுக்கு வந்த? தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் ஏன் வந்த? அப்படி பதில் சொல்லு. நீனே யோசிச்சு பேர் உட்காந்து போ. நீ என்ன பண்ணு, ரூமில் போயிட்டு ஒரு நாள் நல்லா உட்காந்து யோசி. நம்ம எதுக்கு இந்த அரசியல் களத்தில் வந்தோம்? 15 வருஷமாச்சு. நேற்று கட்சி ஆரம்பித்த அந்த பையன் விஜய், அவரை மக்கள் இப்படி கொண்டாடுறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் நம்ம கத்துன்னு கத்துறோம், நம்மளை நம்ப மாட்டேங்கிறாங்களே ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்து, இத்தனை வருஷத்தில் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன்றது யோசிச்சு திருப்பி உன் மண்டையில் போட்டு பாரு. அப்போ தெரியும், அப்போ நம்ம எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் நம்ப மாட்டேங்கிறான்னு. முதல்ல மக்களோட நம்பிக்கையை பெறுறதுக்கான வழியை பாரு. அதை விட்டுவிட்டு நீ விஜயவே குறை சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, எவனுமே உன்னை நம்ப மாட்டான். ஏன்னா நீ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரை எதிர்த்துருக்கு. அதான் பிரச்சனையே. நீ திராவிட அரசியலை எதிர்க்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அரசியல் களத்தில் வரும்போது விஜயகாந்தை எதிர்த்த, கமலஹாசன் அரசியல் களத்தில் வரும்போது கமலஹாசன் எதிர்த்த, இப்போ விஜய் வரும்போது விஜய் எதிர்க்கிற. அப்போ உன்னுடைய நிலை எங்கே இருக்குது? திராவிட அரசியல்னால் திமுகவை தானே எதிர்க்கணும். நீ திமுக மட்டுமே நீ எதிர்த்துட்டு இருந்த அப்படின்னா இங்கே பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீ என்ன பண்ணுறீன்னா, திமுகவை எதிர்த்து வரக்கூடிய அனைத்து சக்திகளையும் நீ எதிர்க்கிற. கேட்டால் இல்லை அவங்க வரக்கூடாது, திமுக விட்டால் நான் தான் வரணும், நாம் தமிழில் நான் மட்டும்தான் வரணும் அப்படின்றத எண்ணம் வச்சுருக்க பற்றியா? அப்போ திமுகவுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. எப்படி திமுக தன் குடும்பம் தான் மட்டும்தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி தான் நீ மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிற. அதுதான் இங்கே தப்பு. உன்னுடைய அரசியலை நீ எடுத்து வை, மற்றவங்க அரசியலை அவங்க எடுத்து வைக்கட்டும். ஆனால் வர்றவங்க எல்லாருமே திமுகக்கு எதிர்த்து தான் வர்றாங்க, அரசியல் எதிர்த்து. கடைசியில் ஒன்று திமுக கூட போய் சேர்ந்துடுறாங்க. நீ திமுக கிட்ட போய் சேராமல் வெளியில் இருக்கேன்ற ஒரே ஒரு பேர் மட்டும்தான் உனக்கு இன்னும் கொஞ்சோண்டு அந்த கொஞ்சம் ஓட்டு, அதுவும் நம்புகிறாங்க அவங்க. ஆனால் உண்மையாலுமே நீ இப்போ திமுகவோட கைக்கூலி அப்படின்றது எங்களுக்கு தெரியும், என்னை போன்றவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நீ திமுகவோட கைக்கூலி இல்லைன்ற அந்த ஒரு பிம்பம் இன்னும் இருக்கிறனால தான் அந்த கொஞ்சம் நெஞ்ச தம்பி தங்கைகள் உன் பின்னாடி இருக்கிறாங்களே ஒழிய, இல்லைன்னா அதுவும் போச்சு. ஸோ நீ யாருக்காக வந்த, எதற்காக வந்தேன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும் நீ ஏன் இந்த அரசியலுக்கு வந்தேன்னு. பட் அதெல்லாம் உனக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீனே முடிவு பண்ணிக்கிட்டு, ஏன்னா உனக்கு வர வேண்டிய காசுகள் வருது, வசதி வாய்ப்புகள் வருது, சந்தோஷமான வாழ்க்கை இருக்குது, பொண்டாட்டி பிள்ளைன்னு எல்லாம் நல்ல வசதியாக இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த மக்கள் நாசமாக போனால் எனக்கு என்ன, எக்கேடுக்கிட்டு செத்துப்போ அப்படின்னு நினச்சி தான் நீ பேசுகிற, அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க. இல்லைன்னா உங்களுடைய பிரச்சாரத்தை பேஸ் பண்ணி நீ கட்சியை கொண்டு போவியா? இல்லை எனக்கு போட்டாலும் போடு, இல்லை போடா கட்டி பரவாயில்ல, அவனுக்கு போடாத, விஜய்க்கு போடாதேன்னு சொல்லி பேசுகிறியே, இது எந்த வகையில் நியாயம்? இப்படி நீ பேசினாவே உன்னை ஒன்றும் நம்ப மாட்டான். இன்றைக்கி இல்லை என்றைக்கும் நம்ப மாட்டான். நீ கத்தி செத்தாலும் உனக்குன்னு அளவு போகிறது கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஏன் நீ கடைசி வரைக்கும் சிஎம் ஆகலைன்றது புரிய போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு மூளை இல்லை உன்ன மாதிரி. சரி, உனக்கு இருக்குது, அவங்களுக்கு இல்லை. அதனால் உன் அரசியல் நீ பாரு, எங்கள் அரசியல் நாங்கள் பார்க்குறோம். மக்கள் யாரை நம்புகிறாங்களோ அவன் தான் முதலமைச்சர். ஏன்னா நாங்கள் முதலமைச்சர் நோக்கி அந்த சீட்டை நோக்கி போகிறோம். நீ அந்த கனவே கிடையாது. ஓகே, ஸோ ப்ளீஸ் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye-bye.